அர்ஜுன் முடியல வலிக்குதுடா. அர்ஜுன் முடியல அர்ஜுன். அர்ஜுன் வலிக்குதுடா சரி வலி தாங்க முடியலடா அர்ஜுன். சரி குழந்தை தானே. ஓகே நிஷா, கொஞ்சம் பொறுத்துக்கோ நிஷா. இந்த மாதிரிலாம் பண்ணாதையா, எனக்கு பயமா இருக்கியா நிஷா. அவளை லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். ஆனா அவளை எவ்வளவு லவ் பண்றேன்னு அன்னைக்குதான் தெரிஞ்சது. ஒரு தடவை அப்படியே செத்துட்டு திருப்பி உயிரோட வர ட்ரை பண்ணிட்டு இருந்த மாதிரியே இருந்தது. அந்த நிமிஷம் எனக்கு வேற எதுவுமே பெருசா தோணல. குழந்தை எதுவுமே இல்லை. இவன் மட்டும் எனக்கு திருப்பி வந்தா போதும், என் கூட இருந்தா போதும்னு மட்டும்தான் தோணுச்சு. நம்ம ஊரை தவிர மற்ற எல்லா ஊர்லேயும் குழந்தை பிறக்கும்போது அப்பா கூட நிற்கணுங்கிறது தான் ரூல். நான் அதை விளையாட்டுத்தனமா ஓகேன்னு சொல்லிட்டேன். நிற்கும்போது தான் தெரிஞ்சுது அது எவ்வளோ வலியான ஒரு விஷயம். அவளை விட எனக்கு தான் அன்னைக்கு அவ்வளோ வலிச்சுது. இப்போதான் தெரியுது நம்ம ஊரில் ஏன் அப்பா உள்ள விட மாட்டாங்க. நிஷா, நிஷா, கொஞ்சம் கீழே வரீங்களா? என்ன அர்ஜுன் வேணும்? என்ன பிரச்சனை? ஏன் இந்த மாதிரி இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க? அவளை வர சொல்லுங்க. நிஷா இப்ப இங்க இல்ல, இருந்தாலும் வரமாட்டா. கொஞ்சம் கிளம்புறீங்களா ப்ளீஸ்? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. குழந்தை? இல்ல. ஹஸ்பண்ட் இருக்காரா? இல்ல. இல்ல ஃபேமிலி யாராவது? யாரும் இல்ல, எனக்கு தேவையும் இல்ல. நீங்க என்ன சோகமா இருக்கீங்களா? சந்தோஷமா ஜாலியா தானே இருக்கீங்க? பார்க்கும்போதெல்லாம் ஆடிட்டு தானே இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், ஆனா நான் மட்டும் நடந்ததை நினைச்சுக்கிட்டு அப்படியே சோகமாவே இருக்கணுமா? ஆமாங்க, என் குழந்தை செத்துருச்சுதான். என்ன பண்ண முடியும்? அது ஆக்சிடென்ட்ங்க. ஆக்சிடென்ட்னா என்ன? ஆக்சிடென்ட்னா ஆக்சிடென்ட். அது அப்படியே நடக்கும். அது நல்லவங்களுக்கு தான் நடக்கணும், கெட்டவங்களுக்கு தான் நடக்கணும் அப்படிலாம் தெரிஞ்சு நடக்காதுங்க. அதுவா நடக்கும், எல்லாருக்கும் தான் நடக்கும். அவ மட்டும் ஏதோ குழந்தை போயிடுச்சுன்னு சோகமா வீட்டுல உட்காந்துட்டு இருந்தானா எனக்கு இருக்காதா? எனக்கு கஷ்டம் இருக்காது, எனக்கு சோகம் இருக்காது. அவ அம்மானா நான் அப்பாங்க, அப்பா. நானே என் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்திருக்க மாட்டேங்க. ஆனா என் குழந்தை குண்டிய கழுவி விட்டுருக்கேன். நான் டெய்லி கழுவி இருக்கேன். அவன் பேசக்கூட ஆரம்பிக்கல தெரியுமா? ஆனா அவன் பேசினா எனக்கு கேட்கும். நாங்க நிறைய பேசியிருக்கோம், இப்பவும் பேசுறான். ஆனா சொன்ன ஒரு மாதிரியா இருக்கும். என்ன பண்ண முடியும்? என்னை விட
அந்த ஆண்டவனுக்கு என் குழந்தை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் எடுத்துக்கிட்டான். வச்சுக்கோ, ஆனா ஒழுங்கா பத்திரமா பாத்துக்கோ. அவன் இங்கே என் புள்ள. அதுக்காக லைஃப் அப்படியே நின்னுடாது. போகணும். இட் ஹாஸ் டு மூவ் ஆனுங்க. அத அவகிட்ட சொல்லுங்க. அப்படியே இருந்தா எப்படி? பெத்துப்பேங்க. ஒண்ணு இல்ல, 10 பெத்துப்பேன். 10 குழந்தை பெத்துப்பேன். அதுக்கு வரணுங்க அவ. நான் மட்டும் தனியா முடியாது. வர சொல்லுங்க. கேக்குதாடி? வர சொல்லுங்க. வீட்டுக்கு வா. எனக்கு இன்னொரு குழந்தை வேணும். அதுக்கு நீ வேணும். சொல்லுங்க அவகிட்ட.